ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ கேவிபி பேங்க்கில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ எழுத்து தேர்வு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்க போகுது. சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 30,000க்கு மேலே தான் உங்களுக்கான சேலரி வந்து வரும். தமிழ் வந்து கட்டாயமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் டேட் வந்து 29 ஏப்ரலுக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் கேரிட் சைட் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ கரூர் வைஷ்யா பேங்க்கில் தான் வந்து பாருங்கள் இப்போ நியூவாக வந்து 2 ஜாப் ஓப்பனிங்ஸ் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. ரிலேஷன்ஷிப் மேனேஜருங்கிற கேட்டகரிலையும் பேங்கிங் அப்ரண்டிஸுங்கிற கேட்டகரிலையும் தான் உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 2க்கான ஜாப் ஐடியுமே வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது அந்த ஜாப் ஐடி வந்து நீங்கள் வந்து இதில் கொடுக்குற மாதிரி ஆப்ஷன் வந்து வரும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான நெட்வொர்க் வந்து கொஞ்சம் சர்வர் வந்து இஷ்யூ இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் விட்டு ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணும்போது வந்து சர்வர் இஷ்யூ இருக்கலாம். ஸோ அதனால் வந்து இந்த வெப்சைட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஸோ ரிலேஷன்ஷிப் மேனேஜருக்கு வந்து இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த லிங்க் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதுக்கு வந்து ஏதோ ஒரு கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலுமே இதுக்கு எலிஜிபிள் தான். ரெகுலரில் தான் நீங்கள் முடிச்சிருக்கணும். மினிமம் வந்து 60% ஆஃப் மார்க் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லோக்கல் லாங்குவேஜ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா உங்கள் லொக்கேஷன்லேயே தான் உங்களுக்கான போஸ்டிங்ஸுமே வந்து மேக்ஸிமம் வந்து இருக்கும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஏன்னா ரிலேஷன்ஷிப் மேனேஜர் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்கு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் பேங்கிங் சைடோ இல்லைனா என்பிஎஃப்சி சைடு உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் எப்படி வந்து உங்களுக்கு செலெக்ஷன் வந்து இருக்குன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு பர்சனல் என்ட்ரி வந்து இருக்கும். அதுக்கப்புறம் ஆஃபர் லெட்டர்லேருந்து பேக்ரவுண்ட் செக்ஸ், மெடிக்கல், ஆன்போர்டிங், போஸ்டிங் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. டீட்டெயில்டு ப்ராசஸ் ஃப்ளோமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அந்த பர்சனல் இன்டர்வியூக்கான டேட்டு, வென்யூ, டைம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஜிஸ்டர் இமெயில் ஐடிக்கு தான் நாங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து பாருங்கள் இங்கேயே தெளிவாக கொடுத்துருக்காங்க. மற்றபடி உங்களுக்கு எக்ஸாமோ ஃபீஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு பர்சனல் என்ட்ரி மட்டும் தான் வந்து இருக்கும். ஹவு டு அப்ளைல வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும். இங்கே வந்து பாருங்கள் அப்ளை ஃபார் ஜாப்னு இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சைன்இன் பண்ண சொல்லி கேட்கும். ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்தால் நீங்கள் சைன்இன் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சைன்இன் பண்ணி இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சேலரியை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் மேனேஜர் லெவல் போஸ்டிங்னால உங்களுக்கு மினிமம் வந்து உங்களுக்கு 30,000க்கு மேலே தான் சேலரி இருக்கும். இது இல்லாமல் இன்சூரன்ஸு, வேரியபிள் பே இந்த மாதிரி வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும். ரோல்ஸ் என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு நேச்சர் ஆஃப் ஒர்க் வந்து எந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் ஒரு தடவை ரீட் பண்ணி பாருங்கள். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேஜர் சிட்டிஸில் தான் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த அப்ளை ஃபார் ஜாப்புங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வந்து பாருங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் சைன்இன் பண்ண சொல்லி கேட்கும். ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்தால் நீங்கள் சைன்இன் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ரெஜிஸ்டர் நவ் நீங்கள் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். நியூ யூஸராக இருந்தால் நீங்கள் ரெஜிஸ்டர் நவ் கிளிக் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சைன்இன் பண்ணி இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி நீங்கள் பேங்கிங் அப்ரண்டிஸ்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த லிங்க் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டியுமே கொடுத்துருக்காங்க. அதாவது லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 31 மார்ச் வந்து லாஸ்ட் டேட்டாக வந்து இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு எலிஜிபிலிட்டின்னு பொறுத்த வரைக்கும் பாருங்கள் நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் வந்து நீங்கள் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது இன்ஜினியரிங் அல்லாத கிராஜுவேட்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. 2022-23 பாஸ் அவுட் வந்து இதுக்கு எலிஜிபிள். மினிமம் 50% மார்க் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. லோக்கல் லாங்குவேஜுமே இதுக்குமே வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒர்க்கிங் நாலேஜ் வந்து இங்கிலீஷில் வந்து உங்களுக்கு ஓரளவு இருந்தாலே போதும். ஏஜ் பொறுத்த வரைக்கும் மினிமம் 20 மேக்ஸிமம் 24 வரைக்கும் இதுக்கு எலிஜிபிள். மோட் ஆஃப் செலெக்ஷன் வந்து பாருங்கள் இதுக்குமே ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான இன்டர்வியூக்கான வென்யூ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்டர் இமெயில் ஐடிக்கு வந்து இன்ஃபார்ம் வந்து பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஜாபோட நேச்சருமே வந்து இருக்குது. ஸோ இதுக்கான ஸ்டைஃபனை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு 10,500 உங்களுக்கு மந்த்லி ஸ்டைஃபனுமே வந்து வரும். 1 இயர் உங்களுக்கு டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங்குமே வந்து இருக்கும். அப்ரண்டிஸ்னால நீங்கள் அப்ளை பண்ணாமல் விட்டுறாதீங்க. நிறைய நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். அதுக்கான சர்டிஃபிகேட்லாம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதை வச்சு நீங்கள் வந்து வேறு ஒரு ப்ரைவேட் செக்டர் பேங்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இது வந்து கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இதுக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தாலும் இங்கே அப்ளை ஃபார் ஜாப்ங்கிறத நான் சொன்ன பற்றில அதே மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 2க்கான லிங்க்ஸுமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.